பெண்கள் கல்வியின் மூலம் உலகில் அதிகாரமிக்கவர்களாக உயர முடியும் என்ற உயரிய கொள்கையை வலியுறுத்தும் வகையில் சிலைகள் அமைத்த அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள ரவுண்டானாவில் பெண்கள் கல்வியின் மூலம் உலகத்தில் அதிகாரமிக்கவர்களாக உயர முடியும் என்ற உயரிய கருத்தை வலியுறுத்தும் வகையில் அடிசியா டெவலப்பர்ஸ் சார்பில் சிலை அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழாவில் தலைமை விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனர் வழிகாட்டி எம்பி மணிகண்டன் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலர் KS சதீஷ், மாவட்ட வனத்துறை அதிகாரி ஜெயராஜ், மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் டாக்டர் ஷர்மிளா ஆகியோர் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைத்தனர். இதுகுறித்து நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கையில், அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பாக அதிகாரமளித்தல் மற்றும் கல்விக்கான சிலை பிரம்மாண்டமாக அமைந்தது. இந்த நினைவு சின்னம் கல்வியின் மூலம் பெண்களுக்கு உலகில் அதிகாரம் அளிப்பதில் எங்களின் உறுதியான உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் பெண்கள் கல்வியின் மூலம் உலகத்தில் அதிகாரம் மிக்கவர்களாக உயரும் வகையிலான சிலை கோவையில் நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும். இது பெண்கள் மத்தியில் கல்வி மற்றும் அதிகாரமளிப்பை வளர்ப்பதற்கான எங்கள் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. கல்வி என்பது சமத்துவம் மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படை என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் எங்கள் சமூகத்தில் பெண்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் மற்றும் வளங்கள் இருப்பதை உறுதி செய்வதில் நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம். எங்கள் CSR முன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அடிசியா டெவலப்பர்ஸ் பெண்களுக்கு கல்வி ஆதரவு, தொழில் பயிற்சி மற்றும் உதவித் தொகைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர். தடைகளை தகர்த்தெறிந்து பெண்களை உள்ளடக்கிய சூழலை உருவாக்குவதே எங்கள் குறிக்கோள். இந்த முயற்சியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் ஊக்கமும் ஒத்துழைப்பும் இந்த பார்வையை உண்மையாக்குவதற்கு உறுதுணையாக உள்ளது. மேலும் உள்ளடக்கிய மற்றும் அதிகாரம் பெற்ற சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் எங்கள் பயணத்தை தொடர நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்று தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிலையினை வடிவமைத்த பிளாக்ஷிப் மீடியா சதீஷ்குமார் மற்றும் மகாபிரபு ஆகியோர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அடிசியா டெவலப்பர்ஸ் அலுவலக பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் காலை வணக்கம். ஊடக மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. இன்று எங்கள் அடிசியா நிறுவனத்தின் சார்பாக எங்கள் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியின் ஒரு இனிஷியேட்டிவாக விமன் எம்பவர்மெண்ட்டின் ஒரு நோக்கத்துடன் இந்த ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பலர் அதிகாரிகளும் சேர்ந்து இன்னைக்கு அதை ஓப்பன் செய்து வைத்துள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இந்த அடிசியா நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக உள்ளோம். ஏனெனில் ஒவ்வொரு விமனுக்கும் எஜுகேஷன் என்பது ஒரு முக்கியமானது. ஸோ எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஒரு மகளிருக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, எங்கள் நிறுவனத்தின் ஒரு தலைவராகவும் ஒரு மகளிரைத்தான் வைத்துள்ளோம். எங்கள் CEO ஒரு மகளிராகத்தான் நாங்கள் வைத்துள்ளோம். ஸோ we always give first priority to the women's education and safety first. So as an initiative of women empowerment and education, we have today opened a statue of women and empowerment with the collector and corporation commissioner and various officers in the district of Coimbatore. So as a corporate social responsibility, so we always thrive. This is not the first initiative we're taking for women empowerment. We also, as a CSR initiative, we give education for various women in rural development and skill development for through our MK foundations and through our organizations. So thank you first for coming and initiating this event in a great manner. Adisha is a construction and promoter organization. So through it we are doing various initiative of constructions throughout the city of Coimbatore by giving it in a very green manner and through various processes. So we thanks once again for the press for coming again towards this initiative and supporting us and taking this towards the city of Coimbatore and Tamil Nadu, and thank you once again for the press release.